வணக்கம் மக்களே, நான் உங்கள் மீரான் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மைன்கிராஃப்டை பீட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ மைன்கிராஃப்டை நம்ம இன்றைக்கி பீட் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டம்தான், பட் எப்படியும் நான் முடிச்சிட்டேன், பீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் எப்படிலாம் பீட் பண்ணேன் அப்படி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நான் பீட் பண்ண உடனே இந்த வேர்ல்டை டெலீட் பண்ணிடுவேன். எதுக்காக அப்படின்னா, அதுதான் என்னோடய டாஸ்க். நான் இந்த கேமை முடித்தா மட்டும்தான், பீட் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த வேர்ல்டை டெலீட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பீட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் நான் பண்ணி தான் ஆகணும். மாஸ்டர் கிராஃப்ட் சரி ஓகே அப்படின்னு நானும் எடுத்த உடனே ஒரு டவர் தெரிஞ்சிச்சு. இந்த டவருக்கு பேர் தான் மாப் டவர்னு சொல்லுவாங்க. இந்த டவருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாபெல்லாம் ஸ்பானாக இருக்கும். ஸோ நானும் அந்த டவருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உட்டெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு உட்டெல்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தேன் கைஸ். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப பெரிய வீடியோ இந்த மாதிரி டைம் ஸ்ப்ளிட்லாம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டணும் கைஸ். ஏன்னாலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக கஷ்டப்பட்டு மைன்கிராஃப்டை பீட் பண்ணேன். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, என்ன உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக மாபு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. மறுபடியும் டைம் ஸ்ப்ளிட்டு தான். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். போகிறேன் சாவுறேன். முதக்கொண்டு கீப் இன்வென்ட்ரி கூட ஆன் பண்ணி வைக்கல கைஸ். போகிறேன் சாவுறேன். வந்தால் செத்தா போனா ரிப்பீட்டு. அவ்வளோ ஜாம்பிஸு ஃபுல்லாக என்னை வெறுப்பேற்றிட்டு கிடந்துச்சு கைஸ். எப்பா என்ன பண்ணுறது? அப்படி போகிறேன் சாவுறேன், ஷீல்டு செஞ்சுட்டு போகிறேன் சாவுறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டு மேலே செஸ்ட் இருக்கும், அதை போய் அப்படியே எடுத்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே இருக்கிற மாபு கூடலாம் சண்டை போடணும்? எனக்கு அது அப்போ தோணலை, இப்போ தோணுது. ஸோ ரிசோர்ஸஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்காம அப்படியே எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பித்தேன் காய்ஸ். ஒன்றா எல்லாத்தையுமே எடுத்தேன். எப்படியாச்சு எடுத்துடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? அப்படியே எடுத்துகிட்டு 36 டைமண்டு, இதை வச்சு நம்ம ஃபுல் ஆர்மரை செஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு டைமண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட நிறைய டைமண்ட்ஸ் இருந்துச்சு கைஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், ரெக்கார்டிங் ப்ராப்ளம், மன்னிச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கெல்லாம் உடச்சி அப்படியே அந்த உடன் பிளாங்க்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சிட்டு இருந்தேன். வச்சுக்கிட்டு அப்படியே கீழே போய்ட்டு என்ன பண்ணுறதே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். அப்படியே நானும் அப்படியே கீழே வந்துட்டேன் கைஸ். ஒரு வழியாக அப்படியே கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு சூப்பர் பேஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பேஸுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே பேஸுக்காக போகிற வழியில் நம்மளுக்கு டூல்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஷீப்பையும் அடிச்சுட்டே போயிட்டுருந்தேன். இந்த இடத்துல நம்ம பேஸை வைக்கலாம், பட்டு மாபு ஸ்பான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அங்கே பக்கத்தில் பார்த்தாலே தெரியும், கேவலாக இருக்குது. நம்ம இந்த வேர்ல்டெல்லாம் மைனிங் போகிறதுக்கு தேவையில்லை கைஸ். ஸோ நம்மக்கிட்டே நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. கரெக்டு தானே? நம்மக்கிட்ட இவ்வளோ கிடச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு கைஸ் தேவையில்லாமல் மைனிங் போய்ட்டு? ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணலான்னா, மைனிங் போயிட்டு லாவா கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் லாவா எப்படியோ கிடைக்க போகிறதில்ல. ஸோ அப்படியே நான் செஸ்ட்டுக்குள்ளே என்னோடய பொருட்கள்லாம் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு 2-3 வில்லேஜுக்கு போக முடியுமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு காட்டவே முடியாது கைஸ். வில்லேஜுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகிட்டு கைஸ். 30 நிமிஷம் ஆகிட்டு. இப்படி கைஸ் நான் காட்ட முடியும் உங்களுக்கு. அதனால தான் நான் டப்புன்னு கட் பண்ணிட்டேன். நிஜமாக சொல்கிறேன் கைஸ், அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ். நான் 3 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ் இந்த மைன்கிராஃப்டை நான் மாஸ்டர் கிராஃப்டை பீட் பண்ணுறதுக்கு. நினச்சி பாருங்கள், நான் எவ்வளோ பாவம். உங்களுக்காக தானே கைஸ் இதெல்லாம் பண்ணுறேன். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். என்ன இப்போ? ஓகேவா? ஸோ தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ வில்லேஜுக்கு போக ஆரம்பிச்சிடலாமா? 3, 2, 1
ஸோ ஷியர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்தேன். வில்லேஜுக்கு வந்து இப்போ போக மாட்டேன், அப்புறமா போவேன். ஓகேவா? ஏன் கேம் பிளே தான் கைஸ், வேறு யார் கேம் பிளேலாம் வச்சுக்காதீங்க. மறந்துட்டேன் என்ன விளாண்டது, சரியா? அது வந்து இந்த ஆடெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஆடு எடுக்கிறதுக்கு நான் வந்தேன். ஆடு எடுக்கிறதுக்கு வந்து டப்புன்னு ஆடெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம பேஸ்க்கு அப்படியே போயிடலான்ட்டுக்குன்னு. இங்கேருந்து குதிக்கலாமா? இல்லை கைஸ், எதுக்கு தேவையில்லாம வம்பு, அப்புறம் மறுபடியே சாகணும். இன்னும் பெட்டு கூட ரீஸ்பான் பண்ணிட்டு செட் பண்ணல கைஸ். ஓகேவா? ஸோ நான் வில்லேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அது என்ன நான் காமிக்கிறேன். ஸோ டைம்ஸ் பிளேட் ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தால் மாபெல்லாம் ஸ்பான் ஆகிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ அப்படியே அந்த மாபெல்லாம் அப்படியே அடிச்சு போட்டுட்டு ரீஸ்பான் பண்ணிட்டு அப்படியே செட் பண்ணிட்டு அப்படியே ரீஸ்பான் பண்ணிட்டு செட் பண்ணிட்டேன். அப்படியே ரீஸ்பான் பண்ணிட்டு அப்படியே செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே சமையலுக்கு சாமான்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் சத்தியமாக இந்த சீனை பார்த்தே ஆகணும். இந்த இடத்துல இவ்வளோ மாப்ஸு அப்படியே நான் கஷ்டப்பட்டு சமாளித்தேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும் கைஸ். இந்த வில்லேஜரு இவன் எப்படி இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, இவ்வளோ மாபு கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது நீங்களே சொல்லுங்க கைஸ். இவ்வளோ மாபு கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரில. இவ்வளோ மாபு வந்துருச்சு. அப்படியே அதை அழகாக எல்லாத்தையுமே அடித்து போட்டுடலாம் அப்படின்னு ஆர்மர் அப்படியே க்யூப் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கச் அப்படின்னு அடித்து போட்டுடலாம் அப்படின்னு அப்படியே நானுமே வந்து எல்லோரையும் அடிக்க தொடங்கிட்டேன். அப்படியே கோல்டனுங்கிறேன் பாரு, டைமண்ட்ஸ் வார்டு எங்கடா இருக்கு, டைமண்ட்ஸ் வார்டு எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாமே அடிக்க தொடங்கிட்டேன். ஓகே, அப்படியே எல்லாம் ஃபயருக்கு வாங்கடா ஃபயருக்கு வர மாட்டேங்கிறேன் எங்களை, வாங்கடா ஃபயருக்கு. ஓகே, அப்படியே ஃபயருக்கு வந்துட்டேன் எனக்கு எல்லாரும். அப்படியே ஃபயருக்கு வந்தோடனே டைம் ஸ்ப்ளிட் ரொம்ப பெரிய வீடியோ கைஸ். என்ன பண்ணுறது, டைம் ஸ்ப்ளிட் தான் பண்ணி ஆகணும். அப்பப்போ நடக்கிற முக்கியமான விஷயம் மட்டும் உங்களை காமிக்கிறேன். ஸோ பாய். பார்த்தீங்கன்னா டைம் ஸ்ப்ளிட்டெல்லாம் வரப்போது இல்லை, நம்ம வில்லேஜுக்கு போகிறோம், அவ்வளோதான் கைஸ். நிஜமாக சாரி கைஸ், 1/2 மணி நேரம் ஆகிட்டு கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், 1/2 மணி நேரம் ஆகிட்டு கைஸ். நான் எவ்வளோ பாவம் நினச்சி பாருங்கள். 1/2 மணி நேரம் சத்தியமாக அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டினா எப்படி இருக்கும் கைஸ்? டைம் ஸ்ப்ளிட்டு போட்டாலே நான் போட்டு பார்த்தேன். டைம் ஸ்ப்ளிட்டு அதுவே 20 நிமிஷம் வருதுன்னா பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ லூட்டெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்க லாவா வச்சு கிடச்சிச்சு. நானே இவ்வளோ அயன்லாம் எடுத்து பக்கெட்லாம் பண்ணேன். பக்கெட்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தாங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நான் க்ரியேட்டிவில் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு நினைப்பீங்க கைஸ். நான் கேட்குறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே கைஸ். நிஜமா கைஸ், நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிட்டு கைஸ். நான் 3 மணி நேரமும் ஃபுல்லாக போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களே. என் இடத்துல இருந்தால் உங்களுக்கு தெரியும் கைஸ். சரி ஓகேவா, நான் அப்படியே வந்து நான் அப்சூடென்ட் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். ஓகேவா, 3, 2, 1. ஸோ அப்படியே அப்சூடென்ட் எடுக்கிறதுக்காக டக்குன்னு அப்படியே வந்து ஒரு சும்மா ட்ரிக்கு பண்ணி எல்லா அப்சூடென்ட்டையும் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டக்குன்னு எல்லா அப்சூடென்ட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகேவா, அப்படியே அப்சூடென்ட் எல்லாம் பொறுமையாக நிதானமாக உட்காந்து எடுத்துகிட்டே இருந்தேன். அப்படியே எடுத்துகிட்டே இருக்க சாக்கில் ஒரு பாட்டு பாடலான்னு ஒரு ஐடியா. பாட்டு பாடுறது என்ன, ஐயோ பாட்டு வர ஞாபகம் வர மாட்டேங்குதே. இது ஒரு பாட்டு பாடினாங்க கைஸ். டோரிமானு ரிமைண்ட் பண்ணி ஜீலு உள்ள வச்சிட்டாங்கோ, ஒன்னாக்குதுன்னு கேட்டா நான் மண்டை ஒன்று வச்சிட்டாங்கோ, ஜியானு ஊருக்குள்ளே போட்டுட்டானா. அவ்வளோதான், டைம் ஸ்பீட் முடிஞ்சிச்சா. நம்மளுக்கு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல்னு ஒன்று தேவை கைஸ். அது இருந்தால் தான் நம்ம வந்து இதை முடிக்க முடியும். பட் அது கடலுக்கு கீழே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீலு இங்கே இருக்குது. அதான் இப்போ தேடிட்டு இருந்தேன். எங்கேயோ பார்த்தேன், எங்கேன்னு தெரில. எங்கேயோ பார்த்தேன் கைஸ், பட்டு எங்கே பார்த்தேன்னு தான் தெரில கைஸ். ஆனால் எங்கேயோ பார்த்தேன், எங்கே பார்த்தேன் தெரியலையே. இந்த சொன்னேன்னா அந்த ஃப்ளின்ட்டு கிராவல் உடச்சா அந்த ஃப்ளின்ட்டு தானாகவே கிடைக்கும். ஓகேவா, கிராவல் உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே வந்து அந்த ஃப்ளின்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். இந்த கிடச்சிருச்சா. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஷவல் வச்சு உடைக்கணும். ஏம்மா இது வேறு மேலே போனோமா. நான் பண்ணேன் விடுங்க கைஸ். 25, ஐயோ என்னடா கைஸ், ஏதோ மறந்துட்டேன். ஏதோ 25ன்னு ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம வந்து அப்படியே வந்து ஷவல் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே வந்து உடைக்க ஆரம்பித்தோம் அந்த கிராவலை. எங்கே இருக்குதுடா கிராவலு? என்ன காணும், இங்கே தான் நான் பார்த்தேன். இங்கே இருக்குது கைஸ், பார்த்துட்டேன் இந்த இருக்கா.
இங்கே இருக்குது கிராவல். அப்படியே இந்த கிராவல்லாம் உடச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தான். இப்போ அயன் வச்சு நம்ம வந்து முடிக்கணும். இந்த வாரேன், இந்த அயன் வச்சு நம்ம வந்து போடணும். அயன் ஓகே. ஒரே ஒரு டே வேலை வெட்டி இல்லாத பசங்களா, போங்கடா வேலை வெட்டி இல்லாத பசங்களா, அடிக்க வந்துடுவேன் எனக்கு உடனே பைத்தியக்கார பயிலுவேன். வாங்கடா. ஓகே வாங்க. கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு இருங்க ஸ்ப்ளிண்ட் அடிச்சிடலாம். ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போக தயாராக நெதர் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நெதர் ஃபோர்ட்ரஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட்டு உங்களுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிக்கிறத என்ன மாடிச்சிருக்கு கைஸ். கண்டுபிடிக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சா. ஸோ நான் கண்டுபிடிச்சி பிளேஸ் எல்லாம் 64 பிளேஸ் எடுத்தேன். பட் எல்லாத்தையும் வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன். சாரி கைஸ், ரியலி சாரி கைஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ். சாரி எப்பா சாரி கைஸ், நிஜமாக சாரி கைஸ். நான் நிஜமாக ரெக்கார்ட் பண்ணவே இல்லை கைஸ். வரட்டேன் கைஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். நான் ஸ்கூல் போய்ட்டு வந்ததுலேருந்து உங்களுக்காக இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்திருக்கேன்ல. ஸோனாலே நீங்கள் வந்து எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டாகணும். ஸோ நான் வந்தோடனே ஒரு கேஸ்ட்டு பயமில் என்னை ஸ்பான் பண்ணி விட்டாயிடுங்க. அப்படியே மேக்பா பிளாக்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒரு குட்டி டைம் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து நிஜமாக கைஸ் நான் வந்து பிக்காக்ஸ் எடுக்கலையா. ஸோ வந்து பிக்காக்ஸ் வந்து இப்போ ஒரு பிக்காக்ஸ் அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அப்படியே வந்து எல்லா மேக்மா பிளாக்ஸில் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மறுபடியும் சேர்த்துட்டேன். அப்படியே வந்து என்னோடய லாவாவில் கரைஞ்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே நல்ல வேலை ஆர்மரில் லாவாவில் கரையில. ஸோ வந்து அப்படியே ஓகேவா. அப்படியே வந்து கோல்டன் நக்கட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த நெதர் ரேக்கில் எடுத்தேன். அப்படியே வந்து பார்த்து எடுத்தேன். நான் வந்து கீழே லாவாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்து எடுத்தேன். ஸோ நெதர் ரேக்லாம் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன். அப்படியே வந்து கோல்டன் நக்கட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே கோல்டன் நக்கட்ஸும் எடுத்துட்டேன். அப்படியே கோல்டன் நக்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மேக்மா கியூப் இருந்துச்சு. அதை அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி போனேன். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். கேஸ்ட்டு அப்படியே தள்ளி விட்டுரும் லாவாவில். அப்படியே தள்ளி விட்றேன். என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி ஓகே கிரியேட்டிவ் மோட் போயிடலாம், டக்குன்னு கிரியேட்டிவ் மோட் போயிடலாம் அப்படின்னு கிரியேட்டிவ் மோட் போயிடலான்னு நினச்சேன். அப்படியே கிரியேட்டிவ் மோட் போயிட்டா கிரியேட்டிவ் மோட்லேயே செத்துட்டேன். எப்படி இருக்கும் கைஸ். அப்படியே கிரியேட்டிவ் மோட்லேயே நான் செத்துட்டேன். கிரியேட்டிவ் மோடில் யாராச்சும் சாவாங்களா கைஸ்? நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அப்படியே மண்டே பிச்சுக்கணும் போல இருந்துச்சு கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். அப்படியே மண்டே பிச்சுக்கணும் போல இருந்துச்சு. ஷிட், என்ன பண்ணுறது கைஸ், இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஸோ நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற டைமண்ட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு ஆர்மர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா டைமண்ட்ஸையும் வச்சு நான் வந்து எனக்கான ஒரு ஆர்மர்லாம் செஞ்சுப்பேன். இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா. அப்புறமா இதுக்கு அடுத்ததாக வந்து நான் நெதர் ஃபோட்டோஸ்லாம் தேடுவேன். ஆனால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியலையே, சாரி கைஸ். சரி ஓகே ஓகே இதுக்கு அடுத்ததாக வந்து நான் நெதர் போர்ட்டெல்லாம் கண்டுபிடிப்பேன். நெதர் இதெல்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு விளாண்டேன். அவனுக்கு தான் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா அடே இப்படி போடா அடே கேஸ்டா அங்கே பார்த்தா மேகமா கியூப்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேனுங்க. எப்படியோ அவனுங்க பேச்செல்லாம் கண்டுக்காமல் நான் முடிச்சிட்டேன். சரி ஓகே அப்படியே வந்து ஒரு சின்ன டைம் ஸ்ப்ளிட் பார்த்துருங்க. ஏன்னா வந்து எனக்கும் வாய்ஸ் கொடுக்க கஷ்டமாக இருக்குல்ல. இவ்வளோ நேரம் உட்காந்து விளாண்டுருக்கேன். எனக்கு இப்போது மீட் பண்ணோடனே அப்படி இருந்துச்சு. ஸோ டைம் ஸ்ப்ளிட் பார்த்து வந்துடுங்க கைஸ். ஸோ அப்படியே டக்கு 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 டக்குன்னு தூங்கி எழுந்துச்சிட்டு நெதருக்குள்ளே போயிட்டு இந்த கேஸ்ட் ஒரு அடி அடிச்சுட்டு ஐயோன்னு ஓவர் வேர்ல்டுக்கு வந்து கதறிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ராடெல்லாம் எடுத்தாச்சு கைஸ். ஓகேவா, பிளேஸ் ராடெல்லாம் எடுத்தாச்சு கைஸ். 64 பிளேஸ் ராடு. நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு காவிக்க முடியலை, சாரி கைஸ். சரி ஓகே அவ்வளோதான் கைஸ். இப்போ வாங்க நம்ம ஐயா ஃபண்டர் எடுத்துடலாம். க்ரீப்பரே அவள் தான் உனக்கு மரியாதைம்மா. க்ரீப்பரே வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்ற பாரு. எம்டிஜியை கமெண்ட்ரா. ஓகே அப்படியே வந்து மேலே போயிடலாம். ஐயோ க்ரீப்பர் டொமேல் டே என் பிளேஸ் எடுத்தாங்கடா.
சரி பிளேஸ் ராடை போய் எடுத்தாகணுமா? வாங்க கைஸ் எடுக்கலாம் போயிட்டு. பிளேஸ் ராடு பிளேஸ் ராடு தாங்கடா. என்ன கைஸ் பிளேஸ் ராடை காணும். பிளேஸ் ராடு ஓகே. பிளேஸ் ராடு இன்வென்ட்ரியில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே நான் என்ட்ரு பள்ளத்துக்கு அப்படியே மேலே போட்டு போயிடலாம். ஓகே அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஐயா ஃபண்டர் செய்யலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஐயா ஃபண்டர் செய்யணும். ஐயா ஃபண்டர் செய்கிறதுக்கு பிளேஸ் ராடையும் ஐயா ஃபண்டரையும் அப்படியே பக்கத்தில் வச்சா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில என்னன்னு வச்சு பார்ப்போம் கைஸ். ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ஐயா ஃபண்ட் இதை வச்சுட்டு இது எடுக்கணும்ல. ஆமாங்க எடுக்கணும். வாங்க ஃபுல்லாக பவுட்ராக்கி ஐயோ தெரியாமல் ஃபுல்லாக பவுட்ராக்கிட்டே. ஐஸ் எல்லா ஐயா ஃபண்டரையும் எடுத்துகிட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு இடம் காட்டும். அந்த இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா நெதருக்கு போயிடலாம். சரி எண்டுக்கு போயிடலாம். ஸோ நான் எண்டுக்கு போயிட்டு உங்களை கூப்பிட்றேன் கைஸ். ஓகேவா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எண்டுக்கு போனேன். ஸோ எண்டுக்கு போயிட்டு உங்களை கூப்பிட்றேன். இப்போ 3, 2, 1 அவ்வளோதான் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எண்டு போட்டெல்லாம் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு பைத்தியம் கைஸ். நிஜமா கைஸ் நான் சத்தியமாக கைஸ். நான் இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன்னா நான் வந்து மேலே வந்து ஏதோ கீழே ஸ்பான் பண்ணி விட்ருக்கேன். மேலே தான் போகணுன்னு சைடில் பார்க்காம நான் பாட்டுக்கு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். மேலே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மேலே போகிறதுக்கு வரவே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம்லாம் ஆகாதே என்ன ஆச்சு அப்படின்னு கீழே போய் பார்த்தா சைடில் ஓப்பனு. போங்கடா அப்படின்னு அங்கே குதிச்சுட்டு அப்படியே வந்து நானும் வந்து உள்ளே போக ஆரம்பித்தேன். எண்டர் ட்ராகனே நீ கண்ணில் பட்டுட்டடா. நீ என் கண்ணில் பட்டுட்ட அவ்வளோதான். உன்னை அழிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஓகே இப்போ வந்து எண்டர் ட்ராகனை காணும். எண்டர் ட்ராகனே பார்த்துட்டேன் கைஸ். எங்கன்னு பார்த்துட்டேன். அந்த மேலே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே அப்படியே வந்து நம்ம தண்ணியை போட்டு மேலே போயிட முடியுமான்னு பார்த்தேன். பட் முடியலை. ஓகேவா அப்படியே பொறுமையாக நான் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் கைஸ் ஒரு வழியாக. ஓகேவா நான் வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே மேலே பிளாக் போட்டுகிட்டே போய்ட்டு இருந்தோம்னா எண்டர் ட்ராகன் வந்துருச்சு. சரி ஓகே அதை மாதிரி அதை கண்டுக்காமல் அப்படியே பிளாக் போட்டுகிட்டே போவோம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே பிளாக் போட்டுட்டே போயிட்டு இருந்தேன் கைஸ். ஒரு சம்பவம் கைஸ். பிளாக் போட்டுகிட்டே நான் பாட்டுக்கு நல்ல பையன் மாதிரி போயிட்டு இருந்தேன். சரியா ஓகேவா இங்கே இது வந்த உடனே அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டுட்டு டப்புன்னு கீழே தள்ளி விட்டுருச்சு. கோவம் எல்லா பொருட்களும் அப்படியே வந்துருச்சு. அப்படியே நான் வந்து மறுபடியும் இங்கே வந்து என்னோடய எல்லா பொருட்களையுமே வந்து அப்படியே வந்து நான் எடுத்துக்கிட்டு ஓகேவா அப்படியே என்னோடய பொருட்கள்லாம் நான் அப்படியே பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே எக்யூப் பண்ணிக்கலாம் அப்படின்னு டப்புன்னு எல்லாத்தையும் வந்து அப்படியே எக்யூப் பண்ணதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சேனுங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த உட்டெல்லாம் இப்போ எடுத்துக்கணுமா பார்த்தா உட்டே உடஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு நானும் வந்து எண்டர் ட்ராகன் தள்ளி விட்டு எண்டர் ட்ராகன் இல்லை நான் அது கீழே விழுந்துட்டேன் தெரியாமல். சரி ஓகேன்னு இப்போ லாஸ்ட்டு ஒன்று அதை அப்படியே முடிச்சு விட்றலாம் அப்படின்னு அது லாஸ்ட்டு ஒன்றையே முடிச்சு விட்டுட்டேன். ஓகே இப்போ கீழே அப்படியே ஒரு வாட்டர் கிளச் பண்ணலாம் அப்படின்னு வாட்டர் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு வாட்டர் கிளச்சுக்கு நான் தயாராகிட்டேன் கைஸ். இப்போ அப்படியே ஒரு கெத்தாக ஒரு வாட்டர் கிளச்சு சூப்பராக பண்ணிட்டேன். ஐஸ் இப்போ வந்து நம்ம எண்டர் ட்ராகன் அடிக்கிறது தான் பாக்கி. ஸோ எண்டர் ட்ராகனை வந்து எண்டர் ட்ராகன் அடிக்கிறது தான் பாக்கி. ஸோ எண்டர் ட்ராகனை டக்குன்னு அடிக்கலாம் வாங்க. இப்போ 3, 2, 1 ஸோ அப்படியே டக்குன்னு வந்து அடித்தே செத்துட்டு அப்படின்னு செத்துட்டே இருந்தேன். எதுக்காக செத்தேன் ஏன் செத்தேன் எதுவுமே எனக்கு தெரியல. சரியா சாகக்கூடாதுன்னு க்ரியேட்டிவ் மோடாச்சு போனால் க்ரியேட்டிவ் மோடலையும் செத்துட்டேன். சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நம்ம ஒரு அயன் ஸ்வாடை வச்சு டப்புன்னு மீதி கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குது டப்புன்னு அடித்து முடிச்சிடலான்னு அயன் ஸ்வாடை வச்சு முடிச்சிட்டேன். நான் பாதியில் எவ்வளோ கட் பண்ணேன் தெரியுமா கைஸ்? ஓவர் வேர்ல்டுக்கு போய் சீப்பு கொண்டு பெட்டெல்லாம் இட்டு வந்து அது ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சி எவ்வளோ பண்ணேன் தெரியுமா கைஸ்? சரி நான் ஒத்துக்கலாம் அப்படின்னு சரி க்ரியேட்டிவ் மோடு போகலாம். சரியா க்ரியேட்டிவ் மோடு போய்ட்டு முடிக்கிறதுக்கு போர் அடிக்குது. க்ரியேட்டிவ் மோடில் போய் டப்புன்னு ஆச்சு முடிச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா முடியலை. க்ரியேட்டிவ் மோடுக்கு போனேன் செத்துட்டேன். நான் என்ன பண்ணுறது என்று ஐயோ ஓடுறா அவ்வளோதான். முச்சாச்சுரா ஒரு வழியா. சூப்பர் கைஸ் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன்டா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில்
நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. நான் இப்போ அந்த வேர்ல்டு டெலீட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முடித்தேன். பட்டு ஒரே செகண்டில் டெலீட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ வேணான்னு நினச்சேன். 200 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து நான் இதை 100 டேஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். டக்குன்னு அவ்வளோதான் டெலீட் பண்ணியாச்சு. தமிழ்நாடெல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், பாய். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தானே. பாய் பாய்.